இப்போ வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் அட்கேஷன் பற்றி பார்க்க போகிறோம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் அட்கேஷன் வந்து பேஸ்டு ஆன் தி 4 டைப் இருக்குது. மெக்கானிக்கல் அட்கேஷன், அதுக்கப்புறம் வந்து அப்சார்ப்ஷன் அட்கேஷன், டிஃப்யூஷன் அட்கேஷன், எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்கேஷன் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்சார்ப்ஷன் முதல்ல வந்து அட்கேஷன்னா என்னென்னா, இது வந்து அதுக்கப்புறம் இன்டர்லாக்கிங் மைக்ரோ மெக்கானிக்கல் சர்ஃபேஸ் ரஃப்னஸ் அண்ட் irregularities of the adhesion to the formation of the resin tucked to the tooth surfaceல பண்ணுறது. அப்சார்ப்ஷன் அட்கேஷன் வந்து these are the அதுக்கப்புறம் வந்து adhesion it having the chemical bonding of the surface adhered to the inorganic hydroxyapatite organic collagen fiber tooth-ஆ இருக்குது. டிஃப்யூஷன் அட்கேஷன் இது வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ரைமரி பாண்டு, செகண்டரி வேலன்ட் பாண்ட் இருக்குது. ப்ரைமரி பாண்ட் வந்து அயானிக் அண்ட் கோவலண்ட், செகண்டரி வேலன்ட் பாண்ட் வந்து ஹைட்ரஜன் பாண்டு வாண்டர் வால் ஃபோர்ஸஸாக இருக்குது. இது வந்து செகண்டரி அட்கேஷனில் வந்து ப்ரைமரி அண்ட் செகண்டரி அப்சார்ப்ஷன். டிஃப்யூஷனில் வந்து டிஃப்யூஷன் அட்கேஷன் இருக்கா. இந்த டிஃப்யூஷன் அட்கேஷன் வந்து அதுக்கப்புறம் அட்கேஷன் வந்து பாலிமர் வந்து ஒன் சர்ஃபேஸ் வந்து கம் அவுட் டு தி ரியாக்ட் டு தி அனதர் சர்ஃபேஸ் வந்து ரியாக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்கேஷன் இருக்கா. இதில் வந்து என்னச்சுன்னா 2 சர்ஃபேஸ் வந்து ஜாயினிங் டு தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னால ஜாயிண்டாக இருக்குது சர்ஃபேஸ் ரெசினால். இப்போ வந்து ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் த குட் அட்கேசிவ் வந்து இந்த அட்கேசிவ் வந்து ஒரு சஃபிஷியன்ட் வெட்டிங், அதுக்கப்புறம் வந்து அட்கேசிவ் ஸ்ப்ரெட், அதுக்கப்புறம் மெட்டீரியலாக இருக்கணும். அதுக்கப்புறம் லோ கான்டாக்ட் ஆங்கிளாக இருக்கணும். கான்டாக்ட் ஆங்கிள் வந்து ஒரு வெரி லோ கான்டாக்ட் ஆங்கிளாக இருக்கணும். அதுக்கப்புறம் லோ சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த அட்கேசிவாக இருக்கணும். அட்கேசிவ் மஸ்ட் பி ரஃப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் அப்போ தான் வந்து இன்க்ரீஸிங் இந்த பொட்டென்ஷியல் ஆஃப் அட்கேசிவ் ஷுட் நாட் பி அதுக்கப்புறம் விஸ்கஸாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும். லோ கான்டாக்ட் ஆங்கிளாக தான் இருக்கணும். ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் குட் அட்கேஷன் வந்து அட்கேஷன் ஷுட் பி ஹை சர்ஃபேஸ் ஏரியா, அதுக்கப்புறம் அதுக்கு எனர்ஜி இருக்கணும். மோட் ஆஃப் இன்க்ரீஸிங் இந்த சர்ஃபேஸ் எனர்ஜி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து எனாமல் ரைட் ஆஃப் த டென்டின், எனாமல் ஹேவிங் ஹை சர்ஃபேஸ் எனர்ஜி டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஒன்லி ஹைட்ராக்சியபேட்டேட்டாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஜிஏசி என்னென்ன ஃபேக்டர்லாம் வந்து அட்கேஷனுக்கு உதவுது அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து ஃபிசியோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அட்கேசிவ் இருக்குது. எலக்ட்ரோஸ்ட்ரெஸ்டன்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரக்சரல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அட்கேஷன் இருக்குது. இப்போ வந்து சர்ஃபேஸ் கண்டினியூ டு தி அதுக்கப்புறம் வந்து டியூரிங் த கேவிட்டி ப்ரிப்பரேஷனில் வந்து இது பண்ணுறாங்க. காம்போசிஷன் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த எனாமல் அண்ட் டென்டினில் வந்து இருக்குது. இதில் வந்து ஆர்கானிக் கண்டென்ட், இன்ஆர்கானிக் கண்டென்ட் ஆஃப் ஹைட்ராக்சியபேட்டேட் வந்து இருக்குது. ஆர்கானிக் கண்டென்ட் 95% இருக்குது. இன்ஆர்கானிக் கண்டென்ட் வந்து 95%, 98%. ஆர்கானிக் கண்டென்ட் வந்து 1 to 2% இருக்குது. இன்ஆர்கானிக் கண்டென்ட் டென்டின் வந்து 70% இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து 18% இருக்குது. அதான் இந்த டென்டின் வந்து இன்டர்டியூபுலர் டென்டின் இஸ் லெஸ் மினரலைஸ்டு. அதுக்கப்புறம் வந்து கண்டெயின் ஆர்கானிக் கண்டென்ட்டாக வந்து இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஸ்மியர் லேயரை வந்து இந்த அப்ரசிவ் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் திஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸ்மியர் லேயர் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இரிகேஷன், அதுக்கப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் இரிகேஷன், செட்டிங்ஸ் அதுக்கப்புறம் வந்து டூத் செட்டிங் பண்ணுவாங்க. அந்த ஸ்மியர் லேயர் வந்து ஒரு ஹைட்ராக்சியபேட்டேட்டை க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீநேச்சுரேட் கொலாஜன், பாக்டீரியா அண்ட் சலவை இது எல்லாத்தையுமே வந்து ஸ்மியர் லேயர் தான் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் அட்கேஷன் வந்து ப்ராப்பர்ட்டி போடுவாங்க.